ஆளுங்கட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ட் தான் வந்து இப்ப இங்கிட்டு இருக்கிற நம்ம ஹைகோர்ட் வந்து. அங்க வந்து ஜெனரலா பார்த்தோம்னா, பொதுவா பார்த்தோம்னா, கரூர் சம்பந்தப்பட்ட கோர்ட் மதுரை. அங்க இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க தான் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அங்க அங்க ஒரு இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போதே, இங்க ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசாரிச்சதே ஒரு தப்புன்ற விஷயம் ஜெனரலா பொதுமக்களுக்கு நம்மளுக்கே தெரியுது. இது ஓகே. எவ்வளவு பெரிய ஒரு ம். மிஸ்டேக் அப்படின்ற விஷயம். அத தாண்டி ஒரு ஜட்ஜ் வந்து இந்த கேஸ் எடுத்து அவர் பேசியிருக்கிறது, எப்படி சொல்றதுன்னா, சாதாரண லா படிக்காத நம்மளுக்கே பொதுமக்களுக்கே இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுதுன்னா, அப்ப அந்த இடத்துல அவருக்கு இருக்கிறவங்களுக்கு அப்ப அத விட 100 மடங்கு அவருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கணும். லா படிச்சவருக்கு. பட் அதையும் தாண்டி அவரு இந்த கேஸ் எடுத்து அவர் இந்த அளவுக்கு அவரு அதாவது தளபதிக்கு அகைன்ஸ்டா, விஜய் அண்ணாவுக்கு அகைன்ஸ்டா அவர் பேசியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பின்னாடி ஒரு தூண்டுதல், அதாவது நம்ம ஆளுங்கட்சியோட தூண்டுதல் அடிப்படையில தான் அவர் பேசியிருக்காரு. அப்படின்ற மாரி தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்த. சோ முழுக்க முழுக்க அவரு அப்ப விஜய் அவர்கள் லேட்டா வந்தது சரின்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் அங்கிருந்து இங்க வந்து ரீச் ஆகுறதுக்கு எப்படி சொல்றதுன்னா, அவரு அவங்களுக்கு குடுத்திருக்கிற டைமிங்ஸ் முன்னாடியும் அவர் வரல. அவரு குடுத்திருக்கிற டைம்ஸ் பின்னாடியும் அவர் வரல. அதுக்கு நடுவுல எந்த டைம்னாலும் வரலாம் அப்படின்ற விஷயம் பொதுவான விஷயம். அத பேஸ் பண்ணி தான் அவர் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாரியே எனக்கு அந்த அவர் பேச போறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 15 டூ 1/2 அன் ஹவர் இந்த டைம் தான். அதனால கரெக்ட்டா அந்த டைம் நம்ம போலாம் அப்படின்றத அவர் மைண்ட்ல வச்சு தான் வந்திருப்பாரே தவிர, இதுல ஒரு பெரிய ஒரு உள்நோக்கமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்குன்ற மாரி எனக்கு தோணல.